வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல பைத்தான் ஃபார் பிகினர்ஸ் கிளாஸ் 2ல பார்க்க போறோம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிஸ்டத்துல பைத்தான் இருக்கா இல்லையா, இருந்தா அது என்ன வெர்ஷன்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது அதை ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணிட்டு லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் IDE பத்தி பார்க்க போறோம். ஸோ இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த IDE எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதன் மூலமா எப்படி கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றது, பைத்தான் ஒர்க் பண்றது தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற IDE வந்து பாத்தீங்கன்னா PyChem. இந்த IDE தான் நம்ம பைத்தான்ல நிறைய வெர்ஷன்ஸ் இருந்தாலும் PyChem வந்து ஒரு ரிலையபிள் சோர்ஸ். பைத்தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும் PyChemல. ஸோ நம்ம அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதில் எப்படி ஒர்க் பண்றது, எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி IDE அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ IDE அப்படிங்கிறது இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதாவது எல்லா ப்ரோக்ராமர்ஸ்க்கும் அந்த ப்ரோக்ராமை எஃபெக்டிவாக கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவைப்படுது. அந்த இன்டெகிரேட்டட் என்விரான்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா IDE. இது வந்து ரொம்ப எளிமையானது. ஒரு சாஃப்ட்வேர் எடிட்டிங்க்கு, பைண்டிங், டெஸ்டிங், பேக்கேஜிங், எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியான ஒரு வேலை என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா IDE இருக்கும். ஸோ இது யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட்ஷீட், சாஃப்ட்வேர், டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு இது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு IDE வந்து தேவைப்படுது. இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுறது. ஸோ இட்ஸ் எ லேமேன் டூல், ஃபுல்ஸ்மேன் டூல்ஸ் மாதிரி, ஒரு லேசி மேன் டூல் மாதிரி. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற ஒர்க்கை வந்து பைத்தான் கோடிங்க இங்கே ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதில் பண்ணிட முடியும். பிகாஸ் இதில் நிறைய லைப்ரரிஸ் இருக்கும். சேம் திங் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸும் இதில் இருக்கும். ஸோ ரொம்ப எளிமையாக நீங்கள் பண்ணிட முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாலேஷன் ஃபேஸ். இன்ஸ்டாலேஷனில் இன்றைக்கி PyChem தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்யூட்டரில் பைத்தான் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். அதுக்கு as it is Windows+R கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்ங்க, இதில் கொடுத்துட்டு வந்து py அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தான் 3.11.4 இருக்குது அப்படின்னு காமிச்சிடும். ஸோ உங்களோட இதில் வந்து பைத்தான் இருக்குது அப்படின்னு காமிச்சிடும். இல்லை சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படின்னா print hello world அப்படின்ற ப்ரோக்ராம் எழுதுகிறேன். hello world கொடுத்துட்டு நான் print கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் என்டர் உங்களுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஒரு பைத்தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு IDE தேவையில்லைங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பட் IDE என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாகவும் கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் பைத்தான் இதில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தான் மொத்தமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும். சேம் திங் ஒவ்வொரு லைப்ரரிஸையும் நீங்கள் தான் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு IDE போகும்போது எல்லா லைப்ரரிஸும் டிஃபால்ட்டாக இருக்கும், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எப்படி IDE இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் ஒரு IDE எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் போய்க்குங்க, PyChem அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ PyChem அப்படிங்கிறது இந்த JetBrains அப்படிங்கிற கம்பெனி தான் இது பண்ணுறாங்க. ஸோ PyChem கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே வந்துடும். ஏதாவது இன்டர்ஃபேஸிங் இருக்குது, நான் டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஓகே, டவுன்லோட் கொடுத்துட்டேன். இங்கே டவுன்லோட் ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஒரு 420 MB இருக்குது. ஸோ டேக் டைம். இப்போ உங்களோட ஸ்பீடு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்ற ஸ்பீடு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் ஆயிடும். ஸோ டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, மீன்வைல் நம்ம பைத்தான் வந்து ஒரு நோட் பேடில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதை ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். நியூவில் போயிட்டு நான் நோட் பேட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இங்கே நான் அதே தான் print hello world கொடுத்துறேன். மறக்காம டபுள் கொட்டேஷன் கொடுத்துருங்க. ஓகே, print hello world கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணுறேன். ஃபைலில் போய் சேவ் பண்ணுறேன். சேவ் as கொடுத்துட்டு hello world hello world 1.py மறக்காமல் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் போடணும். அப்போ தான் பைத்தானாக சேவ் ஆகும். இங்கே வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இது சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா தெரியும் அது பைத்தான் ஃபைல் இங்கே வந்துருச்சு. ஓகே, ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கனாவே பைத்தான் செட்டப்ஸ் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட CMD ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பைத்தான் ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ as it is நான் CMDக்கு போய்க்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் Windows/R CMD கொடுக்குறேன். இங்கே போயிட்டு நான் டெஸ்க்டாப்புக்கு போகிறேன். CD desktop.
ஓகே, இதில் இந்த ஃபைல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா hello world கொடுத்துருக்கேன். hello world 1.py பாருங்க, உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் ஒரு பைத்தானை ரன் பண்ணுறக்கு நீங்கள் ஜஸ்ட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். வெறும் நோட் பேட் வச்சே என்ன பண்ணிடலாம், பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் ரன் பண்ணிட முடியும். ஐஇடி என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பண்ணுற ஒர்க்கை வந்து ரொம்ப எளிமையாகவும் கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்தும் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம டவுன்லோட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். எஸ், டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இன்ஸ்டாலேஷன் ரொம்ப சிம்பிள் தான். ஆஸ் இட் இஸ் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஇடி வந்து இன்ஸ்டால் ஆயிரும். எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் எஸ், இப்போது பைத்தான் வந்து இன்ஸ்டால் முடிஞ்சிருச்சு. இங்கே ரன் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் கொடுக்கலாம். நான் கொடுக்கல, ஃபினிஷ் கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் கம்யூனிட்டி எடிஷன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். அகைன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகிக்கும், ஏன்னா இது என்விரான்மெண்ட் ஃபுல்லாகவே இது பண்ணுறதுக்காக. கண்டினியூ கொடுத்துருங்க. எஸ், உங்களுக்கு இப்படி தான் அது வந்துடும். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் இங்கே ரன் பண்ணிக்கலாம். சேம் திங் ப்ராஜெக்ட் எழுதுறது, இன்டகிரேஷன், இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ரன் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நெக்ஸ்ட் கொடுத்து முடிச்சோன்னா உங்களுக்கு ஒரு விர்ச்சுவலாக ஒரு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணு, டேக் டைம். ஓகே, பாருங்கள், உங்களுக்கு புரியுதா, உங்களோட விர்ச்சுவல் டைம் முடிஞ்சோடனே உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிருக்குது. மெயினுக்கு பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிடலாம். புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ப்ராஜெக்ட். நியூவில் போயிட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னுக்கு கிளிக் பண்ணுறேன், க்ரியேட் கொடுக்குறேன். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு நியூ ப்ராஜெக்ட் வந்துருச்சு. இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபைல்ஸாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மெயினுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நியூ ப்ராஜெக்ட்டை க்ரியேட் பண்ணிக்க முடியும். சேம் திங் இதில் டெர்மினல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெர்மினல் அப்படிங்கிறது நம்ம சிஎம்டியில் யூஸ் பண்ணுறது. இது யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ எடிட் ஃபைல்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணிட முடியும். இது இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு கோடிங் எழுதுகிறோம், ரன் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம அப்படியே கொடுத்த மாதிரி பிரிண்ட், இங்கே பார்த்தீங்கன்னா அதே வந்துருச்சு. இப்போ இந்த ஆப்ஷன்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வராது. ஒரு நோட் பேட்லேயோ இல்லை சிஎம்டிலேயோ கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயோ வராது. பட் இங்கே வந்து உங்களுக்கு அதை ஃபுல்லாகவே கிராஃபிக்கல் யூசர் இருக்கிறதுனால அதுவே உங்களுக்கு பாதி சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும். அதே ப்ரோக்ராம் எழுதலாம், ஹலோ வேர்ல்டு கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ உங்களோட அவுட்புட் இங்கே வந்துருச்சு, ஹலோ வேர்ல்டு அப்படின்னு அவுட்புட் வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டனாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கான ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ரன் பண்ணி எழுதிட முடியும். எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஐடி இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், PyChem இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் பார்ப்போம். இதில் என்விரான்மெண்டலில் எப்படி செட் பண்ணுறது, இதில் எப்படி வேரியபிள்ஸ் வாங்குறது, சேம் திங் லைப்ரரிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.